ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் எலுமிச்சம்பழத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இதை செஞ்சு பார்த்தோம்னா வாழ்க்கையில் நமக்கு நிறைய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். அதாவது எலுமிச்சம்பழம் ஒரு நேர்மறை சக்தி உள்ளது. எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்கிறதே என்ன செய்யணும்னா, வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தியில் துர்சக்தியில் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடும். அதனால் எலுமிச்சம்பழத்தை எல்லாருமே கோயிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. பொதுவாக எலுமிச்சம்பழம் அம்மன் கோயிலில் கிடைக்கும், சிவன் கோயிலில் கிடைக்கும், திருசூலத்துலலாம் அதை குத்தி வைப்பாங்க. முருகப்பெருமான் கோயிலையும் கிடைக்கும், பெருமாள் கோயிலில் கிடைக்காது. ஸோ சிவ ஆலயத்தில் தான் கிடைக்கும், முருகன் கோயிலையும் கிடைக்கும், அம்மன் கோயிலில் முக்கியமாக கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எப்படி தம்மையில் போடுவேன்னா, எலுமிச்சையில் இந்த நம்பர் எழுதி வைங்கள். அதாவது எலுமிச்சம்பழம் பழத்தில் உங்கள் ராசிக்கு உண்டான யோக நம்பர் எழுதி வச்சிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். நிறைய அற்புதங்கள் நடக்கும். அதாவது சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். என்ன சொல்லுவாங்க, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்கு சில காரியத்தை நம்ம சூட்சும முறையில் செஞ்சோம்னா அதுக்கு வலிமை உண்டாகும். எலுமிச்சம்பழம் ஒரு ராஜகனி, சூரியனுக்கு வேண்டியது, தேசிக கனி அப்படின்னு சொல்லுவோம். தேசிகன்னா சூரியன் அர்த்தம். ஸோ ராஜகனி ரொம்ப முக்கியமானது. சிவகனின்னு சொல்லலாம். சரியா, சிவனுக்கும் உண்டான கனி தான். எலுமிச்சம்பழம் ஒரு தீய சக்தியெல்லாம் ஈர்த்துரும், எதிர்மறை சக்தியெல்லாம் அகத்திரும். ஸோ எலுமிச்சம்பழம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொக்கிஷம் மாதிரி. எலுமிச்சம்பழம் கையில் இருந்து ஒரு காரியத்துக்கு போனோம்னா அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். எந்த எதிர்மறை சிந்தனையும் நம்மக்கிட்ட வராது, எந்த தீய சக்தியும் நம்மளை அண்டாது. எதை கட்டாலும் நம்மக்கிட்ட கொண்டு கொடுக்கும். ஆனால் அதை முறைப்படி செய்யணும். முறைப்படி சில காரியங்களை செஞ்சோம்னா, ஆத்ம திருத்தமாக செஞ்சோம்னா, வீட்டில் செஞ்சோம்னா சில நல்ல பலன்கள் உண்டாகும். கெட்டது கிடைக்கும், தொட்டது தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். அதேமாதிரி மகர ராசிக்கு எலுமிச்சம்பழம் தரும் அற்புத பலன்கள் என்ன, இந்த நம்பரை மட்டும் நீங்கள் எழுதி வைங்க. அது என்னென்னு சொல்கிறேன் நான் வீடியோவில். எலுமிச்சம்பழத்தில் சில நம்பர் எழுதணும், உங்கள் ராசிக்கு உண்டான நம்பர் எழுதணும். நான் இந்த வீடியோ ராசிக்கு தான் போடுறேன். மகர ராசிக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ராசிக்கு தான் போடுறேன். ஏன்னா ராசி தான் எனக்கு தெரியும், உங்கள் லக்கணம் எனக்கு தெரியாது. லக்கணத்துக்கு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை நீங்கள் கேட்டிங்கன்னா தனியாக சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தனுசு ராசிக்கும் மிதுன ராசிக்கும் போட்டிருக்கிறேன். அந்த ராசிக்கு நம்பர்கள் வேறு. சரியா, அந்த ராசிக்கு வேண்டிய நம்பர்கள் வேறு தனியாக சொல்லியிருக்கிறேன். அவங்க நிறைய என்கிட்ட கேட்டாங்க, லக்கண ரீதியாக கேட்டாங்க. அவங்களுக்குலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் மகர ராசியில் நீங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான நம்பரை எழுதி வச்சு சாமி கும்பிடலாம். இன்னெல்லாம் கூடுதலாக 100 பழம் 2 பழம் வச்சு லக்கணத்துக்கு உண்டான நம்பரையும் வைக்கலாம். சரியா, 2 பழம் வச்சு கும்பிடுறது சிறப்பு. 1க்கு 2 வச்சு கும்பிடுறது நல்லது. ராசிக்கு 1 வச்சுக்கலாம். ராசிங்கிறது நீங்கள், உங்கள் மனம் உடல். நீங்கள் நினச்ச காரியம் நீங்கள் நினைக்கிற பற்றி நடக்கும். வெளி வட்டார தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். மனதாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க. சிந்தியும் செயலும் ஒன்றுபட்டால் மாற்றம் காண்பதுண்டோ, அதே மாதிரி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சிறப்படைகிறதுக்கு ராசிக்கு செய்யலாம். லக்கணம் உங்கள் குடும்பம், உங்கள் உறவு, உங்களோட தொடர்பு, சரியா, இந்த பிறவி பயன், இதில் உள்ள நன்மைகள் நல்லா இருக்கணும், பிறவி பயனை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னா லக்கணத்துக்கும் நீங்கள் எழுதி வைக்கலாம். லக்கணத்துக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் இதில் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப்லலாம் கேட்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நான் மகர ராசி மேச லக்கணத்துக்கு உண்டான நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா லக்கணத்துக்கு வேறுபடும். ஒவ்வொரு லக்கணத்துக்குமே 12 லக்கணத்துக்குமே நம்பர் வேறுபடும். அந்த நம்பரை உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புவேன். அந்த நம்பரையும் நீங்கள் எலுமிச்சம்பழத்தில் எழுதிக்கலாம். இப்போ இந்த வீடியோவோட நோக்கம் என்ன சார் அப்படின்னோம்னா, எலுமிச்சம்பழத்தில் அந்த நம்பரை எழுதி நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடணும், பூஜை அறையில் வச்சு கும்பிடணும். பூஜை அறைனா உங்கள் பூஜை அறையில் சூரியன் படம் இருக்கணும். சூரியன் படம் மேக்ஸிமம் எல்லார் வீட்லையும் இருக்கணும். ஏன்னா சூரியன் ஆத்மகாரகன், பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவன், 9 நவகிரகங்களுக்குமே ஒளியை கொடுக்குறவன், கண்கண்ட தெய்வம் காரண்ய மூர்த்தி. நம்ம டெய்லி சூரியனை பார்க்கலாம். அதுபோல் மகர ராசிக்கு சூரியனை வழிபடுறது மிகச்சிறப்பு. 8 கூடியவன், அட்டமாதிபதி. சூரியனை தினமும் கும்பிட்டிங்கன்னா ஆயுள் கூடும். சரியா, ஆத்ம வளம் அதிகமாக இருக்கும். அரசாங்க வேலையில் நல்லபடியாக இருக்கும். அரசியல் நல்லபடியாக இருக்கும். ஆளுமே அதிகாரத்தோட, தன்னம்பிக்கை, வைரகத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஈஸியாக முடிப்பீங்க. ஸோ சூரிய நமஸ்காரம் மகர ராசிக்கு ஒரு அருட்பிரசாதம். சூரியனுடைய நாமத்தை சொல்லணும். சரியா, டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சூரியனுடைய நாமத்தை சொல்லணும். ஏன்னா சூரியன் தான் இந்த வழிபாடுக்கு மிக சிறந்த கடவுளாக பார்க்கப்படுகிறார். ஏன்னா எலுமிச்சம்பழம் சூரிய கனி, தேசிய கனி. அதனால் சூரியன் படத்தை வச்சு தான் கும்பிடணும். சூரியன் படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, படத்தை அனுப்பிவிட்றேன். நான் நிறைய நேரம் கேட்குறாங்க, அனுப்பிவிட்றேன். பட் அந்த எண்கள், உங்கள் லக்கண ரீதியாக எண்கள் கமெண்ட் பாக்ஸில் தான் கேட்கணும். சரியா, கமெண்ட் பாக்ஸில் தான் டெக்ஸ்ட் பண்ணி என்னால் அனுப்ப முடியும். அதனால் தயவு செய்து எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இந்த லக்கணத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த லக்கணத்துக்கு உண்டான நான் எண்கள் கொடுப்பேன். அந்த எண்கள் 3 டிஜிட்டாக இருக்கலாம், இல்லைன்னா 4 டிஜிட்டாக இருக்கலாம். அந்த லக்கணத்துக்கு வேண்டிய நண்பர்கள், அந்த லக்கணத்துக்கு சூட்சும எண்கள் என்னோ அதை கொடுப்பேன் நான். சரி, இப்போ ராசிக்கு நம்பர் சொல்லணும்ல. ராசிக்கு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா 8, 5, 6, 9
இந்த நம்பரை வந்து உங்கள் ராசிக்கு உண்டான நம்பர். இதை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். 100க்கு 50 மார்க் கிடைக்கும். லக்கணத்துக்கு சேர்த்து வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா 100க்கு 100 மார்க் கிடைக்கும். ராசிக்கு உண்டான நம்பர் 8569. சரியா நேர்களே? 8569 8569. இந்த நம்பரை வந்து எலுமிச்சம்பழத்தில் ஒரு பக்கத்தில் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் என்ன செய்யணும்னா உங்கள் வேண்டுதலை எழுதணும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை எழுதணும். என்ன பிரச்சனை? இப்போ உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சனை இருக்குது. கடன் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார். அது வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது. எது ரொம்ப முக்கியமாக உங்களை வாட்டுதோ, எந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கோ, சமாளிக்க முடியலையோ அதை தான் எழுதணும். சரியா? சும்மா தொட்டதுக்கெல்லாம் எழுதக்கூடாது. முக்கியமான பிரச்சனை தான் எழுதணும். கடன் பிரச்சனை தீராமல் ரொம்ப நாளைக்கு இருக்குது, வட்டி கட்டி முடியல, கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா கடன் அப்படின்னு எழுதணும். அடுத்து வந்து ஆரோக்கிய பிரச்சனை, வீட்டில் மாறி மாறி முடியாமல் போயிட்டுருக்குது, எவ்வளோ தான் மருந்து செலவு பண்ணாலும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாலும் நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆரோக்கியம்னு எழுதணும். சில பேருக்கு வரன் அமையாது. என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கும், வரன் அமைய மாட்டேக்கு, இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னா வரன் அப்படின்னு எழுதணும். புத்திர பாக்கியம் கிடைக்க மாட்டேக்கு, கல்யாணம் ஆகி 7-8 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை பேர், பிள்ளை பேருன்னு எழுதணும். இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வேலை கிடைக்காமல் இருக்கும், ஆணுக்கோ பெண்ணுக்கோ வேலை கிடைக்காமல் இருக்கும், வேலை அப்படின்னு கேட்கும். சில பேருக்கு அரசாங்க வேலை அப்படின்னா அரசாங்க வேலைன்னு எழுதணும். இதில் அரசாங்க வேலை ரொம்ப சிறப்பு. ஏன்னா சூரியன் வந்து அரசு வேலைக்கு சம்மந்தப்பட்டவன். ஸோ அரசாங்க வேலை கிடைக்கனாலும் இதை வழிபாடு பண்ணலாம். அரசு வேலைன்னு எழுதணும் அதில். சரியா? இப்படி நம்ம பிரச்சனையே எழுதிடணும். ஒரு பக்கம் நான் சொன்ன நம்பர் 8569 எழுதிட்டு இன்னொரு பக்கம் உங்கள் பிரச்சனையை எழுதி பூஜை ரூமில் வைக்கணும். எப்படி சார் எழுதணும் அப்படின்னா, ஒரு பிளைன் எலுமிச்சை பழத்தை வாங்கிக்கணும். நல்ல பழமாக வாங்கிக்கணும். அதில் வந்து புள்ளிலாம் இருக்கக்கூடாது. பழம் வந்து பார்க்க நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆரஞ்சு பழம் மாதிரி நல்லா பெரிய பழம் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு 7-8 ரூபா இருக்கும். சரி, குறைஞ்சது 5 ரூபா கிட்டனாச்சும் இருக்கும். நல்ல பழமாக ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு பக்கம் அந்த நம்பர் 8569 எழுதிக்கோங்க. இது ராசிக்கு உண்டான நம்பர் தான். 8569 எழுதிக்கிட்டு பின்னாடி உங்கள் பிரச்சனையை எழுதிருங்க. இது என்றைக்கு சார் செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7க்குள்ளே செய்யணும். குளித்து முடிச்சிடணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 12 வயதுக்கு மேற்பட்டவங்க செய்யணும். பெண்கள் சுத்தமாக இருக்கணும். வீட்டுக்கு வழக்கம் இல்லாத நாளை பார்த்து செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிக்கணும். சரியா? ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரை காலையில் 6 to 7 தான் செய்யணும். நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அந்த டயத்தில் செஞ்சாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதில் குறிப்பாக உத்திராட நட்சத்திரங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும். ஏன்னா உத்திராடங்கிறது சூரியனோட நட்சத்திரம். அவங்களுக்கு வந்து கூடுதல் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அந்த சூரிய உரையில் நீங்கள் இந்த இதை எழுதி வீட்டில் பூஜை அறையில் சூரியன் படத்துக்கு முன்னாடி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒரு 6:30க்கு போய் சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும். ஏன்னா சூரியன் எப்படி ஒரு 6:15 உதயமாயிருவார். சூரியனை வந்து நமஸ்காரம் பண்ணிடுங்க. அவருடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? சூரிய நாமம் நிறைய இருக்குது. நான் 1-2 சொல்கிறேன். நிறைய சொன்னோம்னா வீடியோவில் வந்து அதிகமாகும். நான் 1-2 சொல்கிறேன். தெரியாதவர்கள் ஓம் சூரிய பவனே நமக அப்படின்னு சூரிய பகவானை கும்பிட்டு வந்துடுங்க. சூரிய பகவானை நினச்சி சூரிய பவனே நமகன்னு சொல்லிட்டு உங்கள் வேண்டுதல், உங்கள் குறைகள், உங்கள் பிரார்த்தனை எதாக இருந்தாலும் அதை சூரியன்கிட்ட சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓம் அர்க்கனை போற்றி, அருவியை போற்றி, ஆதித்தனை போற்றி, கார்த்திகை நட்சத்திர குருவனை போற்றி, உத்தர நட்சத்திர குருவனை போற்றி, உத்திராட நட்சத்திர குருவனை போற்றி, வெய்யவனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மார்த்தாண்டனை போற்றி, நவக்கிரக தலைவனை போற்றி, வெற்றி குருவனை போற்றி, பிதற்காரகனை போற்றி, என் தாப்பனை போற்றி, மூதியர்களை போற்றி, சிம்மராசியில் ஆட்சியவரை போற்றி, மேசராசியில் உச்சமுடையவனை போற்றி, கலிகுத்தை காப்பவனை போற்றி, பேரவர்களை போற்றி, பிரபஞ்சமை போற்றி, ஒளியை போற்றி, சுபிச்சமை போற்றி, ஓங்கார பொருளை போற்றி, ஒளிமையானவனை போற்றி, இங்கும் நிறைந்தவனை போற்றி, எதிரில் வெல்வனை போற்றி, தீர்க்காயில் தருவனை போற்றி, தேகாரைக்கம் தருவனை போற்றி, அன்பை தருவனை போற்றி, அறிவை தருவனை போற்றி, ஆற்றலை தருவனை போற்றி, ஈவு இரக்கம் கருணை காரணியம் தருவனை போற்றி, காரணிய மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, கர்ணனின் தகப்பனை போற்றி, பரதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்கிரமனை போற்றி, ஆதித்தனை போற்றி, ஆத்மகாரகனை போற்றி, சூரிய பகவானை போற்றி, பாஸ்கரனை போற்றி அப்படின்னு கும்பிடுங்க. சரியா? நான் எனக்கு தெரிஞ்ச சிலவற்றை சொல்லியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் உங்களால் சொல்ல முடியாது, மனசில் ஏற்றவும் முடியாது. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இல்லை ரிஸ்க்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சூரிய பவானே நமகன்னு ஒரு 18 தடவை சொல்லிவிட்டு வேண்டுதலை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. எல்லாம் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருங்க. சரியா? ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா 6 to 7க்குள்ளே காரியத்தை முடிக்கணும். வீட்டில் வந்து சூரியன் படத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த எலுமிச்சங்கல்லியும் வைங்க. சார் சூரிய படம் இல்லை, உங்கள்கிட்ட வாங்க எனக்கு விருப்பமும் இல்லை, அதை வாங்கி நான் வந்து லேமினேட் பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும், லேமினேட் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் முடியாது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி வைங்க. சிவன் படத்துக்கு முன்னாடி வைக்கலாம். சரியா? சிவன் படத்துக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த எலுமிச்சை கனியை வைக்கலாம். ஏன்னா அது சிவகனி தான். சிவனும் சூரியனும் ஒன்று தான். சரியா நேரில்? அதனால் சிவன் படத்துக்கு முன்னாடி வைக்கலாம். நான் வந்து ஒரு முறைக்கு சூரிய படம் சொல்லியிருக்கிறேன். இல்லாதவர்கள் சிவன் படத்துக்கு முன்னாடி வைக்கலாம். சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி அந்த கனியை வச்சுருங்க. வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள். அந்த படம் வந்து ஒன்று கிழக்கு பக்கம் இருக்கணும் அல்லது வடக்கு பக்கம் இருக்கணும். அதுக்கு முன்னாடி வச்சுருங்க. நீங்கள் வச்சுட்டு ஒரு மனதாக வச்சுட்டு கொஞ்சம் இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பழத்தை வந்து அது பாதத்துலேயே அந்த ஃபோட்டோ கடையிலே வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். சொல்லிட்டு வந்துடுங்க. ஒரு வாரம் ஆகட்டும்.
ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு வாரம் ஆகட்டும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி முடிஞ்சு மறுவாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 அதை எடுத்துருங்க. சரியா? ஒரு வாரம் முடிஞ்சு மறுவாரம் காலையில் 6 to 7 இதே மாதிரி குளித்து முடிச்சுட்டு சூரியனை கும்பிட்டுட்டு அதை அப்படியே எடுத்துருங்க. எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து தண்ணியில் போடலாம். ஓடுற தண்ணியில் போடணும், கிணத்துல போடலாம், ஆறில் போடலாம், குளத்தில் போடலாம், தெப்பத்தில் போடலாம், நீர்நிலையில் எங்கே வேணாலும் போடலாம். சார் நீர்நிலையில் இல்லை, நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு மெயின் சிட்டி, அங்கே வந்து எதுவுமே இல்லை சார் அப்படின்னா மரத்துக்கடியில் புதைச்சிருங்க. வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், புங்க மரம், இந்த 4 மரம். வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், புங்க மரம், இந்த 4 மரத்துக்கு அடியில் கொஞ்சம் தோண்டி பழத்தை போட்டு மூடிடுங்க. நல்லது, நற்துணையாவது நமச்சிவாமே அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நீங்கள் வேண்டியது கிடைக்கும். சரியா? நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டதை ஒன்று எலுமிச்சம்பழம் கொடுக்கும். சும்மா இருந்தால் கொடுக்காது, முயற்சி பண்ணணும். நீங்கள் இதை பண்ணிட்டாலே முயற்சி கிடைக்கும். ஏன்னா சூரியன் வந்து ஏக்கத்துக்கு உள்ளவன். சூரியன் தான் இந்த பிரபஞ்சத்தை ஏற்கிறவர். சரியா? யாருக்கு வந்து சூரியனுடைய அணுக்கிறம் இருக்கோ அவங்க சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால தான் சூரியன் ஆதிக்கம் இருக்கிறவங்க நாட்டை ஆள்றாங்க. நாட்டினுடைய முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ யாரோ ஒரு ஆளுமே அதிகாரத்தில் இருக்கிறவங்க சூரியனுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் ஆள முடியும். ஸோ ஆளுகிறவர்கள் வந்து சோம்பேறியெல்லாம் இருக்க முடியாது. சோம்பேறியாக இருக்கிறவனா ரொம்ப நாள் ஆள முடியாது. இந்த 23 அம்புலுக்கு ஏசியில் வடிவேல் மாதிரி கதையாயிரும். சரியா? ஒன்றுக்கு ஆகாதவனா போயிடுவான். ஆனால் ஆளுமை, அதிகாரம், அமைப்பு, தலைமை தாங்கிற பண்பு ஒரு மனிதனுக்கு வரணும்னா சூரியனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கணும். அப்படியே ஜனன ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போனாலுமே அவங்க வந்து தினசரி சூரியனை கும்பிடணும், சிவனை கும்பிடணும். சரியா? பசுமாட்டுக்கு கோதுமை பண்டனை கொடுக்கணும். இது மாதிரி எலுமிச்சம்பழத்தில் சில காரியங்கள் பண்ணணும். எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. நான் வேணால் அடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே அதில் தெரியப்படுத்துகிறேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து எலுமிச்சங்கனியில் சில எண்களை எழுதணும். சரியா? அந்த வைப்ரேஷன் நம்பர்களை எழுதி உங்கள் ராசிக்கு உண்டான நம்பர் 8, 5, 6, 9 எழுதி நீங்கள் ஒரு வாரம் வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா மகர ராசிக்கு மகத்துவமாக பார்க்கப்படுகிறது. எல்லா நன்மைகளும் சேரும். வீடியோ பற்றி சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் வேறு எதுவும் தகவல் ஒன்றும் இல்லை. எலுமிச்சம்பழத்தை நான் சொல்ல நம்பரை வச்சு வீட்டில் வச்சு எடுக்கிறீங்க, அவ்வளோதான். எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல இது பண்ணிடுறீங்க. ஒரு இடத்துல வந்து நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுறீங்க, கால் மீதி படாத இடத்துல போட்டுறீங்க. நீர்நிலையிலையோ இல்லைன்னா மரத்துக்கடியிலையோ அதை புதைச்சி வச்சுடுறீங்க. 2 பழம் கூட செய்யலாம். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ராசிக்கும் செய்யலாம், லக்கணத்துக்கும் செய்யலாம். நீங்கள் லக்கணத்துக்கு நம்பர் தெரியலைன்னா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் கேட்கணும், வாட்ஸ்அப்லலாம் கேட்கக்கூடாது, தனிப்பட்ட முறையிலலாம் கேட்காதீங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தான் ரியாக்ட் பண்ணணும். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டால் தான் பதில் சொல்லுவேன். ஏன்னா கமெண்ட் பாக்ஸ் தான் வந்து பப்ளிக்கானது. சரியா? அந்த யூடியூப் மூலிமா பேசுகிறத வந்து அது மூலிமா தான் இங்கே கேட்கணும். கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பலன் சொல்வேன். மிதுன ராசி, தனுசு ராசிக்கு நிறைய கேட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிபாடாக இருக்கும். இப்போ வந்து சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இப்போ வந்து கிரகமாலிய யோகம் இருக்குது. இன்றைக்கி தேதி 4/6/2026 வைகாசி 21. இன்றைக்கி வேலைக்கிழமை. இன்றைக்கி ராசியில் தான் சூரியன் சந்திரன் இருக்கிறார். உங்கள் ராசியில் தான் சந்திரன் இருப்பார். மகர ராசியில் தான் இருக்கிறார். இன்னும் 2 நாளைக்கு இருப்பார். இன்று 4, 5, 6 3 நாளைக்கு உங்கள் ராசியில் தான் இருப்பார். கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. குரு பார்க்குறதுனால நல்லா இருப்பீங்க. சரியா? ராசிக்கு 7 கூடியவன் ராசியை பார்க்கறதுனால கணவன் மனைவி இணக்கம், கூட்டுத்தொழில், நண்பர்கள், ஷேர் மார்க்கெட் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாருக்கிட்டையும் இணங்கி போவீங்க. மனதால் உடலாலும் தெளிந்த மனநிலையில் இருப்பீங்க. ஏன்னா குரு பார்க்குறாரு ராசியை. சரியா? சந்திரனை பார்க்கறதுனால கஜகேசரி யோகம். எப்பேற்பட்ட எதிர்ப்பு இருந்தாலும் அடித்து தோஷம் பண்ணிடுவீங்க. அதுபோல் கிரகமாலிய யோகம் இருக்குது. இப்போதைக்கு ராசியில் சந்திரன் இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, சுயசார எடுத்திருக்கிறாரு, 3ஆம் இடத்துல சனி பகவான் குரு பார்வையில் இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். பரவாயில்ல, இயற்கை சுபர் வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். புதன் கூட சேர்ந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல ஸ்ரீபதி யோகம் லட்சுமி நாராயண யோகத்தில் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. எல்லாமே நல்லா இருக்குது. ராசியிலிருந்து ராசிக்கு 8ஆம் இடத்து வரைக்கும் 9 கிரகங்கள் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? நல்லா இருக்குது. சரியா? இந்த கிரகமாலை யோகத்தில் இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து செய்யுங்க. சரியா? வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த காரியத்தை செய்யுங்க. ஆனால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும். அதில் நோ எக்ஸ்கியூஸ். சரியா? அதில் எந்த இதுவும் கிடையாது, ரிலாக்ஸேஷனும் கிடையாது. கண்டிப்பாக ஞாயிறு டு ஞாயிறு தான் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் முடிச்சிடணும். 6 to 7 சூரிய உரையில் செய்யுங்க. மிக சிறப்பாக இருக்கும். அந்த உதய சூரியன் இப்படி உதயமாகி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறாரோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைக்கும், ஒளி பிறக்கும், இருள் அகலும். சரியா? வெளிச்சம் பரவும், இன்பம் பெருகும், ஏற்றமாகும், எல்லாம் நடக்கும். இது வந்து ஒரு வழிபாடு. நம்ம வீட்டில் நம்ம செய்கிற வழிபாடு, நமக்காக நம்ம செய்கிறது. நம்ம வீட்டில் எப்படி நம்ம சமைச்சு சாப்பிட்றோமோ அது மாதிரி நம்ம வீட்டில் பூஜை அறையில் செய்கிறோம். இதுக்கு வந்து ஆத்ம சுத்தி இருக்கணும். சூரியனை வந்து ஒரு ஆத்மகாரகன், ஆன்மகாரகன், ஆன்மாக்குரியவன். அதனால தான் சூரியனை வந்து ஆத்மகாரகன் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா ஆத்ம ஒளி, சூரிய ஒளி பட்டாலுமே நம்ம ஆத்மா சுத்தமடையணும்னா அந்த ஆத்மா ரொம்ப முக்கியம். ஆத்மகாரகன் சூரியன் தான். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஆத்மா எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எலுமிச்சம்பழம் வேலை செய்யும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சுத்த ஆத்மாவாக இருக்கணும்.
பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கணும், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கணும், உழைச்சி வாழணும்னு நினைக்கணும், எய்த்து வாழணும்னு நினைக்கக்கூடாது. சரியா? பெரியவங்களை மதிக்கணும், நல்லது கெட்டது நாளும் தெரிஞ்சு வச்சுக்கணும், நியாயம் நீதி தர்மம் அதில் இருக்கணும். சரியா? இது மாதிரி இயற்கையோடு வாழ்ந்து ஆத்மசுத்தியோடு இருந்து நீங்கள் இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இறைவனோட அருள் கிடைக்கும், ஆத்ம பலம் கூடும். ஒரு வீட்டில் ஆத்ம சக்தி இருந்துச்சுன்னா தீய சக்தி இருக்காது, விரட்டி போயிடும், வீட்டை விட்டு வெளியே போயிடும். சரியா? அதனால தான் சொல்லுவாங்க ஆத்ம பலத்தை வளர்த்துக்கோ அப்படிம்பாங்க. ஆத்மா தான் ரொம்ப முக்கியம். ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, உடலுக்கு தான் அழிவு, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஒரு வீட்டில் வந்து நல்ல ஆத்மாக்கள் இருக்க வேண்டும், அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கணும். அப்போனா அந்த வீட்டில் வந்து நல்லதே நினைக்கணும், நல்லா சாமி கும்பிடணும், நல்லா சமைக்கணும், நல்லா சாப்பிடணும், நாள் கிழமைக்கு வந்து சுத்தமாக இருக்கணும், நான்வெஜ் புழங்கக்கூடாது. இதெல்லாம் சில வீடுகளில் செஞ்சிங்கன்னா அந்த கிரகம் நல்லாயிருக்கும். அதை தான் கிரக பிரவேசம் சொல்லியிருக்கிறாங்க. கிரகம்னா என்ன? வீடு தான், வீட்டுக்கு பேர் தான் கிரகம். அதனால தான் கிரக பிரவேசம் சொல்கிறோம். அந்த கிரகத்தில் கிரகங்கள் வந்து நல்ல நிலைமையில் இருக்கும். சரியா நேர்களே? அந்த அதிர்ஷ்ட தேவதையுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதனால் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, எல்லாமே நம்ம வாழுகின்ற விதத்தில் தான் இருக்குது, வாழுகின்ற முறையில் தான் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை கேட்டுட்டு நீங்கள் இந்த காரியத்தை பண்ணுங்கள். சில விஷயத்தில் நல்லபடியாக இருங்க. சரியா? வீட்டுக்குள்ளே உட்காந்து சிகரெட் குடிக்கிறது, வீட்டுக்குள்ளே உட்காந்து ஆல்கஹால் எடுக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடுங்க, அதை வேணால் சொல்லலை. அதை வந்து ஒரு ஓரமாக டைனிங் கிச்சனில் உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க. பூஜை அறைக்கு முன்னாடி வச்சுலாம் சாப்பிடாதீங்க. சிலர் வீட்டில் பூஜை அறையும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், ஒரு வழி இல்லை, சாமி படத்தை பார்த்துட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது வரி இல்லை, அது வந்து இயற்கையை ஏற்றுக்கிறோம். சரியா? அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஹோட்டலுக்கு போகிறோம், சாமி படம் தான் வச்சுருக்கிறேன். நான்வெஜ் ஹோட்டலில் முனியாண்டு விலாசில் போனோம்னா சாமி படம் தான் இருக்குது முன்னாடி, கல்லாக்கு முன்னாடி. அங்கே தான் போட்டு எல்லாத்தையும் வைக்கிறாங்க. ஆடு கோழி ஓடுறது, பறக்கிறது, திங்கிறது எல்லாமே அங்கே தான் போட்டு சமையல் பண்ணுறானுங்க. வேறு வழி கிடையாது. அதெல்லாம் வந்து விதி விலக்கு. ஆனால் விதிங்கிறது என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம சில காரியங்கள் பண்ணும்போது அதை வந்து இலைமறைக்காயாக தான் செய்யணும். சரியா? கொஞ்சம் மறைச்சி செய்யணும். சரியா நேர்களே? அப்போ தான் ஆத்ம பலம் கூடும். அதுபோல் கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க பெரியவங்களை மதிங்க. சரியா? ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் பெரியவங்ககிட்ட கேளுங்க, சில விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அப்போ தான் உங்கள் ஆத்ம பலம் கூடும். நல்லது கிட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க. ரீல்ஸ் வாழ்க்கையில் இருக்காதீங்க, ரியல் வாழ்க்கைக்கு வாங்க. எதை போட்டாலும் அதை அப்படியே நம்பிடாதீங்க. பெரியவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். சில வீட்டில் இருக்க பெரியவர்கள், தாத்தா பாட்டி, ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அது என்ன காரியம், ஒன்று சொல்கிறாங்களே, இப்படிலாம் பேசுகிறாங்களே, இதோட யதார்த்தம் என்ன, உண்மை நிலவரம் என்னன்னு பெரியவங்ககிட்ட கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. சரியா நேர்களே? இப்போ உள்ள இளைய தலைமுறைகள்லாம் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம் மட்டும் இல்லை, இந்த ஜோதிடம், பரிகாரம், வழிபாடு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நாட்டு நடப்பையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். சரியா நேர்களே? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஒரு 40 வயசு 50 வயசில் வரும்போது மிகச்சிறப்பாக இருப்பீங்க, மற்றவனுக்கு முன்னுதாரணம் இருப்பீங்க, மாடல் ஆஃப் அதர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இருப்பீங்க. அதனால் மகர ராசியில் இருக்கிற இளைய தலைமுறையர்கள் 20 வயசுலேருந்து 30 வயசுக்கு இருக்கிறவங்க நீங்கள் நேச்சுரலாகவே கரெக்டாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. சில பேருக்கு சில பிரஷர்கள் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் கிரக நிலை சரியில்லைன்னா ஒரு மாதிரி 2 கட்ட நிலையில் இருப்பாங்க. அவங்களாம் பெரியவர்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனை பெறுங்க. வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், தாத்தா பாட்டி, மாமா அத்தை, பெரியப்பா சித்தப்பா, இவங்ககிட்ட பேசுங்க. நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கோங்க, நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வாழ்க்கை சீர்படும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நானே சில வழிபாடு பரிகாரம்லாம் நிறையா சொல்லுவேன், தாந்திரிய வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். நான் சொல்கிறதையே ரியலைஸ் பண்ணி பாருங்கள். சரியா? என்னடா இருந்தாலும் சொல்கிறேன், அதை செய்யணுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு சாத்தியப்பட்டுச்சுன்னா செய்யுங்க. எல்லாரும் செய்யணும் அவசியம் கிடையாது. எப்பொருள் யாரார்வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவன் கூட்டின்படி எந்த விஷயத்தை கேட்டாலும் அதை சீர்தூக்கி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை செய்யுங்க. இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு செஞ்சீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இதுக்கு எந்த செலவும் கிடையாது. 2 எலுமிச்சம் பழம் தான். லக்கணம் தெரியாதவங்க ஒரு பழத்தை வச்சுக்கோங்க. ராசிக்கு நான் சொன்ன நம்பரை வச்சுக்கோங்க. 8 என்ன நம்பர் சொன்னேன்? உங்களுக்கு சொன்ன நம்பர் வந்து மகர ராசிக்கு வந்து 8, 5, 6, 9. சரியா? லக்கணம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேகாரிகத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.